வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது மொறுன்னு காரசாரமான ஒரு சோத்து அப்பளம் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பாருங்கள், நான் வந்து சோத்து அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். இது வந்து சிகப்பாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப காரம் போட்டிருக்கேன். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா இருக்குது. வந்துட்டு இது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது சாதம் அப்பளம். வந்து நான் பச்சரிசி சாதம் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பழைய சாதம் இருந்தாலும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். புழுங்கரிசியில் வேணாலும் போடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன், நீங்கள் அதை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு சேலை எடுத்து நனைச்சி வச்சுருக்கேன், காட்டன் சேலை எடுத்து நனைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கலாம் வந்துட்டு. அப்புறம் ஒரு உலக்குக்கு நான் 3 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு உலக்குக்கு வந்து 3 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, உப்பு, சீரகம் இதெல்லாம் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் வாங்க இதை இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு இதை கொஞ்சம் வலுவலுன்னு அடிச்சுக்கலாம். இந்த வரமிளகா, கருவேப்பிலை, உப்பு இதையுமே நல்லா வந்து 1-2 வந்து கோர்ஸாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சாதத்தை வந்து இந்த மாதிரி வலுவலுன்னு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பொடி இதை வந்து வரமிளகா, சீரகம், அப்புறம் உப்பு, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கோர்ஸாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் இப்போ ஒரு சட்டியில் மாற்றிக்கலாம். இப்போ இதே வந்து இப்படி கிள்ளி வைத்தளவும் நீங்கள் கிள்ளி வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கரண்டியில் வந்து மோந்து ஊற்ற போகிறேன். நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம அப்பளத்துக்கு சாதத்தை எல்லாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. நீங்கள் பாருங்கள், கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் மிக்சி கழுவுன இந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியெல்லாம் இதில் வந்து போட்டுக்கலாம், அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். இது அப்போ தான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இது வந்து நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு இதை அப்படியே இதில் ஊற்றி இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, நல்லா இழுத்து நல்லா எல்லா பக்கமும் அது வந்து கலக்கிற மாதிரி செஞ்சுருங்க. அப்புறம் என்னோட சேனல் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டு இப்போ காமிக்கிறேன். இதுக்கு இப்போ பாருங்கள், நம்ம வந்து மொட்டை மாடியில் அதாவது நல்லா கூட்டி விட்டாச்சு. இது ஒரு சின்ன டிப்பு வந்து, ஏன்னா கீழே அடியில் மண்ணாக இருக்கும். ஈரத்துணி விரிக்கும் போது அந்த மண்ணெல்லாம் வந்து அந்த சேலையில் வந்து ஒட்டிக்கிட்டுரும். அதனால் வந்துட்டு அந்த மண்ணை நல்லா கூட்டி விட்டுருங்க. இப்போ சேலையை விரிச்சாச்சு. அதுக்கு ஓரத்தில் பறந்து வந்துடாமல் கல்லும் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், 2 சைடும் கல் வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம், அப்பளம் எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய அரிசி அப்பளம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஊற்றி ஒவ்வொன்றையும் தடவிக்கங்க. இந்த பாருங்கள், நான் தடவுறேன். ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. லைட்டாக அப்படி தடவிக்குங்க. அப்புறம் காய லேசாக வந்துடும். அதனால் இப்போ காஞ்சதுக்கப்புறம் இன்னொருக்கா காமிக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வத்தல் இறம்ப போட்டாச்சு. இதே மாதிரி எல்லோரும் போட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நேற்று வத்தல் போட்டோம், இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து பிரித்து எடுக்க போகிறோம். இந்த சேலையிலேருந்து இதை வந்து நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து எப்படி தண்ணி தொளிக்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ அதை காஞ்சதை வந்து இப்படி பாய் சுருட்டுற மாதிரி இப்படி சுருட்டி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை தொளிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியை தொளிச்சு விட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து எடுக்க வரும். ரொம்ப சொதன்னு தொளிச்சிடாதீங்க, லைட்டாக தொளிச்சு விடுங்க. லைட்டாக தொளிச்சாவே போதும். இப்போ எல்லாத்தையும் தொளிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வத்தல்லாம் வந்துட்டு நல்லா வந்து ஊறிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்தோம், அது வந்து ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்தோம்னா அழகாக நீட்டாக எடுக்க வரும். வந்துட்டு இங்கே பாருங்கள், சொலையாக நல்லா எடுக்க வருது. இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு சொலகுலையோ இல்லை பாயில் இல்லை தட்டில், நான் இன்றைக்கி வந்து சொலகுல வச்சுருக்கேன். இது நல்லா அதே மாதிரி எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வத்தல்லாம் வந்து எடுத்தாச்சு. இதை வந்து நான் இப்போ வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். நான் இது கூடயே வந்துட்டு நான் வந்து அதாவது சோத்து வத்தல்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் மாவத்தலும் போட்டிருக்கேன். இப்போ அதெல்லாத்தையும் நம்ம வந்து தூசியெல்லாம் படாமல் அதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு
துணியை போட்டு மேலே மூடி வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நல்லா காக்கா எதுவும் எடுக்காமல் இருக்கும். இப்போ அதை வந்து மூடி வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வத்தல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு இப்போ மூடி வச்சாச்சு. எதுவும் தூசி கீசி விழுகாமல் நல்லா மூடி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், எல்லா வத்தலையுமே மூடி வச்சுருக்கேன். இப்போ இது காஞ்சோடனே எடுத்து பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சோத்து அப்பளம் வந்து போட்டோம் வந்துட்டு ரொம்ப நல்லா காஞ்சிருக்கு. ஒரே நாளில் இந்த பாருங்கள் நல்லா மொறுன்னு நல்லா காஞ்சிருச்சு. வாங்க இதை எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ சோத்து அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காயணும் எண்ணெய். அப்போ தான் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு நல்லா மொறுன்னு வரும். இந்த மாதிரி அமுக்கி விட்ருங்க. அமுக்கி விட்டு ஒரு தவணை அந்த மாதிரி திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டு இப்படி எடுத்துருங்க. இப்போ அதை டிஸ்பிளேயில் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சோத்து அப்பளம் பூரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு இப்போ இது வந்து காரசாரமாக சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் காரம் மட்டும் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.